ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போன நேரத்திலே சில நபிமார்களை பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொஞ்சம் கூட்டத்தார்கள் இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிமார்களை பார்த்தார்கள். அவர்கள் சமூகம் யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனார்கள். மேராஜிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் கூட்டத்தோடு ஒரு நபியை பார்த்தார்கள். அப்படி கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, இந்த கூட்டம் யார் என்று கேட்டார்கள். இவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டம் சமூகம் என்று சொல்லப்படுகிறது. கேட்டுவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வானத்தின் அடிபாகத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். வானத்தின் அடிபாகத்தை பார்த்தால் திரளான கூட்டங்கள், எண்ணி முடிக்க முடியாத கூட்டங்கள். இவர்கள் நாம் யார் என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் தான் உடைய உம்மத்துமார்கள். இந்த கூட்டம் தான் ஒரு பெரும் கூட்டம். அந்த கூட்டம் உங்களுக்கு பின்னால் வந்து நிற்கும் நாயகமே. நாளை உங்களுக்கு பின்னால் சொர்க்கம் கேள்வி கணக்கில்லாமல் போகக்கூடியவர்கள் 70,000 பேர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தான் வந்து சஹாபாக்களிடத்திலே சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நான் மேராஜிலே இந்த விஷயத்தை பார்த்தேன். என்னுடைய கூட்டங்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சோனத்திற்குள் நுழைவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அவர்களுக்கு என்ன காரணம், எதனால் அவர்கள் அப்படி நுழைவார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள், மந்திரம் போட மாட்டார்கள், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், சடங்குகளை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் கேள்விகளுக்கு இன்றி என் உம்மத்திலே உள்ளே நுழையக்கூடியவர்கள் என்று சொன்ன உடனே ஒரு சஹாபி எழுந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்கள் பேர் தான் உக்காஷா எழுந்து கேட்டார்கள், அந்த 70,000 பேரில் நான் இருக்கிறேனா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு மனிதர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வெளியே ஓடி வந்தார். நாயகமே, அதிலே நான் இருக்கிறேனா என்று கேட்டார்கள். உக்காஷா முந்தி போய்விட்டார், உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகுனங்கள், சஃபர் கெட்டது, இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே இல்லை என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகளாக நாம் போக வேண்டும் என்று சொன்னால் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும். பண்டைய காலத்தை போன்று சஃபரை கெட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நபியோடு நாம் சொர்க்கத்திற்கு சொல்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காமல் போகிவிடக் கூடாது அல்லவா? அதற்காக வேண்டித்தான் பெருமானார் அழுத்தி சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே கேள்வி கிடக்கின்று போகக்கூடியவர்களிலே சடங்குகள் பார்க்க மாட்டார்கள், சம்பிரதாயங்கள் செய்ய மாட்டார்கள்.